ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அட் லக்கி பிரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான். ஸோ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மார்னிங் இயர்லியாக 7 o'clockலாம் எழுந்திரிச்சு கிச்சன் போயிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து பூரி பண்ணி தரலாம். நான் வந்து மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் பூரி பண்ணுறேன். சப்பாத்தி நிறைய டைம் பண்ணியிருக்கேன். பூரி வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை பிஃபோர் மேரேஜ் கூட. ஃபர்ஸ்ட் டைம் பூரி ட்ரை பண்ணுறேன். வாங்க, எனக்கே தெரியல, நல்லா இருந்தால் போஸ்ட் பண்ணலாம், நல்லா வந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணலாம். இங்கே ஹஸ்பண்டுக்கு வந்து தண்ணி சுட வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க இயர்லியாக கிளம்பணும். இன்றைக்கும் 8 o'clockலாம் கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க. அர்ஜென்ட்டாக வந்து அவங்க நிறைய டீ குடித்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி தான் கம்மியாக டீ ஊற்றிருக்கேன். ஸோ அவங்களுக்கு டீயும் போட்டுட்டு ரொம்ப ஹரிபரியாக பண்ணிகிட்ருந்தேன். எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஸ்கூலுக்கு வேன் வந்துருச்சுன்னா நம்ம எவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து டக்கு டக்குன்னு பண்ணி கொடுப்போம். ஸோ சேம் ஃபீலிங் தான் இருந்தது. கடன்னு எல்லாமே வந்து பிஃபோர் 7:57க்குலாம் வந்து ஷார்ப்பாக முடிச்சிட்டேன். 7:11க்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா, நான் இவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணலை. ஸோ அதில் வந்து டைமிங் இருக்கும், அதை வச்சு தான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் அந்த பூரி கிழங்குமே வந்து இது தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே நல்லா இருந்தால் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், பூரியுமே வந்து நம்ம எண்ணெய் வந்து நிறைய ஊற்றி பண்ணோன்னா நல்லா புசு புசுன்னு வரும். நான் எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன். அதுலேயுமே வந்து நல்லா சூப்பராக வந்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வருது. எண்ணெயுமே வந்து நிறைய வந்து அப்சர்வ் பண்ணல அந்த பூரியெலாம். ஏன் அப்படின்னா, நம்ம நல்லா தின்னாக போடணும். சேம் டைம் வந்து நல்லா கரெக்டான பதத்தில் இருந்ததுன்னா எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணாது. இப்போ பார்த்துருங்க, நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருந்தது. லைட்டாக தான் இதுவாக இருக்குமே தவிர மற்றபடி ஊற்றின ஆயில் வந்து அப்படியே தான் இருந்தது. ஸோ சூப்பராக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து பூரி கிழங்கு டக்குன்னு பண்ணி நல்லா சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பூரி வந்து இந்த இடத்துல சுட்டே இருக்குது. இந்த பக்கம் வந்து பூரி கிழங்கு. காலையில் தான் இது எல்லாமே வந்து பிளான் போட்டு, மார்னிங் தான் வந்து உருளைக்கிழங்குமே வந்து ஆர்டர் போட்டு வாங்கினது. பூரி எடுத்துகிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணல, பூரி பண்ண போகிறேன்ட்டு கிச்சன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஹஸ்பண்டுக்கு. ஸோ நான் பூரி மாவு போட்டுட்ருந்தேன். அப்போ வந்து கேட்டுட்ருந்தாங்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. பூரி பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பூரியை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு பூரி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு 10 பூரி தான், 10 பூரி இருக்கும். எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு அதே ஆயிலை யூஸ் பண்ணி கடலைப்பருப்பு கடுகெல்லாம் போட்டு சீரகம் கொஞ்சோண்டு போட்டு நல்லா ஆனியன் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா நம்மளுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகணுன்ட்டு இல்லை. டைம் வேறு ஆகிடுச்சா, கொஞ்சம் ஹரிபரியாக கொஞ்சம் நல்லா ஆனியன் வந்து அங்கங்கே சாப்பிடும் போது இருந்ததுன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ அதனால் ஓரளவுக்கு இதுவானோடனே உருளைக்கிழங்கு வந்து அங்கே வேக வச்சு எடுத்துருந்தேன். ஆக்சுவலி வந்து உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியோடு ஊற்றி வந்து பண்ணலாம். பட் எனக்கு வந்து நாங்கள் 3 பேர் தானே, நான் பாப்பா ஹஸ்பண்ட். ஸோ 3 பேருக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை ஆக விட்டுட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து ஒரு 2 minutes மேகி மாதிரி பண்ணி முடிச்சிட்டேன். அந்த பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணுற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு. அதுவுமே வந்து நம்ம பூரி போடுற டைமில் நம்ம இதை வேக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இது சிம்பிளாக முடிஞ்சிடும். 7:57க்கு 9க்குலாம் கொடுத்துட்டேன். 8 o'clock ஹஸ்பண்ட் போகணுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணி குடித்தாச்சு. லக்கிக்கு வந்து பூரினா ரொம்ப ஃபேவரெட். அதுவும் வந்து நான் மனசில் வச்சு தான் ட்ரை பண்ணேன். சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து பூரி பண்ணனா வரும். ஸோ இது வந்து ஷார்ட்ஸ்லுமே வந்து வரும். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இனி வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோவுமே ரெகுலராக போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.